அனுஷ நட்சத்திரம் மைத்ர யோகம். நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு யோகத்துல சொல்லும் போது தாராபலன்லாம் சொல்லுவாங்க. தாராபலன் ஒன்னோடு ஒண்ணு சேர்றது எப்படி இருக்கு, ஒருவரோட ஒரு சேரும் போது எப்படி இருக்கு, அதுக்கு பேரு மைத்ரிய யோகம்லாம் சொல்றாங்க, அதுல இருக்கு. அப்போ இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 17வது நட்சத்திரம். இதுக்கு அதிபதி சனி பகவான். இதற்கு இருக்கக்கூடிய யோகம் மைத்ர யோகம்னு சொல்லுவாங்க. மைத்ர யோகம்னா ஒன்னோடு ஒன்று சேரும் போது நல்ல விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானும் புதன் பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை இல்ல, அவர்கள் வீட்டுல இவங்க வீட்டுல அவங்க இருக்கிறது. அப்ப இந்த சனி புதன் சேர்ந்தால் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த அனுஷ நட்சத்திரத்துல இருந்து அந்த குழந்தைக்கு இந்த கிரக சேர்க்கையில ஏதாவது இருந்தா என்ன, பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்துல யாராவது இருந்தா ஏதாவது ஒரு பொருள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, அதை வச்சு விளையாடாது. அதை பிரிச்சு என்ன இருக்கு, அது எப்படி சேர்த்தணும், என்ன மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அது அப்படியே கொடுத்தமா வாங்கினோமா வச்சோமா விளையாடணுமான்னு இருக்கவே இருக்காது. அதையே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கும் புதன் சேர்க்கைக்கும் இருக்கு அனுஷ நட்சத்திரத்துல. அப்ப இந்த ஒரு விஷயத்தை ஆராயக்கூடியது அது பிரிச்சு மேயறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன இருக்கு உள்ள, எதுனாலும் இது ஓடுது, எதுனாலும் இது பண்ணுது, இது என்னால சேர்க்க முடியாதா, இப்படி பல ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடியது என்ன இந்த அனுஷ நட்சத்திரம். அப்ப இந்த மைத்ர யோகம் நிர்வாகத்திறனை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த யோகம் என்ன, நிர்வாகத்திறன். அரசியல் செய்யணும் அப்படின்னா, அரசியலை நான் ஜெயிக்கணும், அரசியலுக்குள்ள நான் போகணும், அரசியல் நான் செய்யணும் அப்படின்னாவே அதுக்கு அந்த புத்தி கூர்மை வேணும். புரியுதுங்களா? அப்ப இந்த புத்தி கூர்மை இந்த யோகத்தின் மூலியமா கிடைக்கும். சனி புதன் சேர்க்கை இருந்தாலே கிடைக்கும், சாரத்துல இருந்தாலும் கிடைக்கும். சாரம் என்றால் நட்சத்திரத்தை வாங்கி இருந்தாலும் சேரும். அப்போ இந்த யோகத்தை பெற வேணும் அப்படி நல்ல நண்பர்கள் கூட்டம். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு புது புது விஷயத்தை உருவாக்குறவங்க. அப்போ அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒரு செயின் லிங்க் மாதிரி சேர்த்துவாங்க. இப்ப இவங்களை பார்த்தோன்னே இவங்களோட விட்டுற மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து அவங்கள செயின் லிங்க். அப்ப ஏதாவது ஒரு ஜாதகத்துல புதன் சனி சேர்ந்தாலே புது விஷயத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த விஷயத்துல இன்னும் ஆழமா இருப்பாங்க. ஓகேவா? அப்ப சனி பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை இல்ல, சனி பகவானும் புதன் பகவானுடைய பார்வை, குரு வித்தியாசமான 2 கிரகத்தையும் பார்த்தாலும் இப்படி எப்படி இருந்தாலும் இந்த யோகத்தை பெற முடியும். நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல அரசியல் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நிர்வாகத்திறன் அதிகமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நிர்வாகத்திறன், புது புது விஷயத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். பழைய விஷயத்தோட புது விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்களே ஒழிய அவங்ககிட்ட எப்பவோ கேட்ட விஷயம் ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. அவங்க மறக்க மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் தள்ளி போடுவாங்களே ஒழிய மறக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த தாண்டி போவாங்களே ஒழிய அதை மனசை விட்டு எரிய மாட்டாங்க. எல்லாமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லதை அப்படியே மனசுக்குள்ள வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கெட்டதை மனசுல வச்சுட்டு இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நல்லதை மனசுல வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு இன்னும் பலமாக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய நட்சத்திரத்துடைய அமைப்பு. ஓகே, அவங்க யார வழிபடணும், காட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பத்ரகாளி அம்மன், அடுத்தது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம், இல்லாட்டி அவங்க குல தெய்வம், இல்ல கூரை இல்லா தெய்வம். இந்த மாதிரி தெய்வத்தை அவங்க வழிபடும் போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சனி பகவான் பைரவரையும் வழிபடலாம். அப்ப மெயினான விஷயம் என்ன, கூரையில்லா தெய்வம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பைரவர், குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக பைரவர். அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது உறையூர் வெக்காளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். உறையூர் வெக்காளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அற்புத பலன் கிடைக்கும். திருச்சி சைடுல இருக்கு உறையூர் வெக்காளி அம்மன் கோயில். ஏன்னா கூரையே இல்லாத தெய்வம், சூப்பரான பலத்தோட இருக்காங்கன்னா அவங்க. அது ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது சனிக்கிழமை தோறும் ஒரு 4 பேத்துக்காவது 5 பேத்துக்காவது அன்னதானம் போடுங்க.
பைரவரை போய் ஒரு சந்திச்சுட்டு அவருக்கு ஒரு பூப்பு மலர், அவ்வளவுதான். தெய்வத்துக்கு வந்து நீங்க எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மலர்களால் ஒரு பூஜை பண்ணாவே போதும். அடுத்தது நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா சனிக்காரனும் பைரவரும் ரொம்ப நட்புக்காரர்கள். இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. முடியாத நண்பனுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த யோகம் கொடுக்கும். நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்யும் போது உங்களை யாரும் முதுகில் குத்த மாட்டாங்க. நல்ல ஒரு பாயிண்ட். முதுகில் குத்தக்கூடிய அமைப்பு இல்லை. ஓகே, அனுஷ நட்சத்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னைய வந்து நீங்க ஜாதகம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா